மதிப்பிற்குரிய சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 29ஆம் நாள் தற்போது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் சனி பகவான் 8ஆம் இடத்தில் பயிற்சியாகி அமரவுள்ளார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். இந்த மீன ராசியில் இவர் அமர்கின்ற பொழுது இந்த மீனராசி காலச்சக்கரத்திற்கு 12வது வீடு அயன சயன போக விரயஸ்தானம், நிம்மதி ஸ்தானம், மோட்சஸ்தானம், அதே மாதிரி ஆன்மீக ஸ்தானம், தீர்த்த யாத்திரைகள் ஸ்தானம். இப்படிப்பட்ட ஸ்தானத்தில் குருவானுடைய வீட்டில் சனி பகவான் பயிற்சியாகி அமர உள்ளார். அப்போ ஒரு 2.5 வருஷ காலம் அப்படிங்கிறது சனி பகவான் மீனராசியில்தான் அமர்ந்து பயணிப்பார். இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த மாதிரியான பாசிட்டிவான பலனை கொடுக்கும், எந்த மாதிரியான நெகட்டிவான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். இது கோச்சார பலன், பொதுவான பலன். நீங்கள் பிறந்த சுய ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நடக்கின்ற தசாபுத்திகள் அப்படிங்கிறது யோக பலனை தரக்கூடிய அமைப்பிலும் இருக்கலாம், அசுப பலனை தரக்கூடிய அமைப்பிலும் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பிறந்த நாமயோகம் கரணத்தின் பிரகாரம் இதே சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாகவும் வரலாம், அவயோகியாகவும் வரலாம், கரணநாதனாகவும் வரலாம். ஆக இவர் இந்த மாதிரி நமக்கு வருகின்ற பொழுது பலன் மாறும் சுய ஜாதகத்தில். பட் கோச்சாரத்தில் 8இல் சனி இருந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிறது நம்ம தெளிவான விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப பயந்து நடுங்கிட்டு இருக்கிற ஒருத்தவங்களை போய் மறுபடியும் பயமுறுத்திக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவரால் எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ண முடியாது, அவரால் நிம்மதியாக இருக்க முடியாது. அவர் ஒரு நல்ல காரியம் செய்ய போனாலும் அது அப்படி நடந்துடுமா, நெகட்டிவ் ஆயிருமா, ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு சொல்லியே பயந்துக்கிட்டு செய்வார். எந்த ஒரு வேலையும் அவரால் நிம்மதியாக செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானத்திற்கு சனி பகவான் நம்மளை பயமுறுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதே சனி பகவான் பயமுறுத்திக்கிட்டே இருப்பாரா, நல்லதே பண்ண மாட்டாரா? அங்கேயும் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அதை நம்ம எடுத்து சொல்லணும். நீ என்ன பண்ணாலும் அஷ்டமஸ்தானியில் நீ இப்படி தான் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, உன்னை போட்டு துவைச்சி எடுத்துருவார், வாட்டி எடுத்துருவார், வறுத்து எடுத்துருவார், நீ ஒரு பிரயோஜனத்துக்கும் ஆக மாட்ட, எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தருவுக்கு வருவ அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு பலன் சொன்னால் இது எப்படி சரியாகும்? சரியாகாது. சுயஜாதகம் வேறு மாதிரி இருக்கும், கோச்சாரம் இப்படி இருக்கும். ஆனால் சொல்கிற பலன் அப்படிங்கிறது அவரையும் கொஞ்சம் தோளில் தட்டி கொடுத்து அவரை தைரியமாக இருங்க, உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரியான ஒரு பலாபலனெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனெல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது, அது உண்மையாகவே இதுதான் அப்படிங்கிறது அவரை ஆசுபாசுப்படுத்துறதுக்காக சொல்ல வேணாம், உண்மையான பலனையும் எடுத்து சொல்லலாம். அந்த விதத்தில் இந்த 8ஆம் இடத்துல கவனத்தை பற்றி சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனி பகவான் நமக்கு பயணிக்க உள்ளார். அதாவது ஒரு 2.5 வருஷ காலம் முழுவதும் கவனம் அப்படிங்கிறது தான் இந்த 8ஆம் இடம். அப்போ ஆயுள் அப்படிங்கிறது இந்த 8ஆம் இடம். ஆயுளை பற்றிய கவனம் நமக்கு அவசியம் தேவை. அப்போ இந்த 8ஆம் இடம் என்னங்க சொல்லுது, இதனுடைய தன்மை என்ன? இந்த 8ஆம் இடம் எதை குறிக்கின்றது? பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், அசையும் சொத்துக்கள், அசையாத சொத்துக்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இருக்குது இல்லையா? இதில் மெயினாக 8ஆம் இடம் அசையாத சொத்துக்களை குறிப்பிடுகின்ற இடம். அதே மாதிரி விபத்து கண்டங்களை சொல்லக்கூடிய இடம், எதிர்பாராத விதத்தில் நடக்கக்கூடிய துரதிர்ஷ்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை சொல்லக்கூடிய இடம். ஆக இந்த மாதிரியான ஒரு இடத்துல சனி பகவான் அமர்கின்ற பொழுது என்ன செய்வார்? ஏற்கனவே காலச்சக்கரத்துக்கு 12வது வீடு, பயணங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம், நிம்மதியான உறக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம். அப்போ இந்த இடத்துல சனி பகவான் இருந்தால் நிம்மதியான உறக்கத்தை கொடுப்பாரா, நிம்மதியான ஒரு நல்ல பயணத்தை கொடுப்பாரா, பயணங்கள் மூலயமாக ஆதாயத்தை தருவாரா, தீர்த்த யாத்திரைகள் போனால் அதில் நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்குமா, தான தர்மங்கள் பண்ணால் ஒரு புண்ணியம் கிடைக்குமா? ஆக நம்மளே பார்க்கலாம், தான தர்மங்கள் நடத்தினோம்னா செஞ்சோம்னா நமக்கு புண்ணியம்தான் கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறத எடுத்து சொல்வதற்காக 8ஆம் இடத்திற்கு சனி வருகின்றார். அப்போ இதுக்கு ஒரே ஒரு 4 வரியில் பலன் சொல்லணுமா எப்படி சொல்கிறது? ஒருத்தர் ஒரு 4 வீலர் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு, ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது,
அவர் வந்து இடது பக்கம் திரும்பணும். இடது பக்கம் திரும்புறதுக்கு இண்டிகேட்டர் இடது பக்கம் தான் போட்டிருக்கணும். சிக்னல் இடது பக்கம் தான் அவர் கொடுத்துருக்கணும். அவர் வலது பக்கம் கொடுத்துட்டு இடது பக்கம் திரும்புகிறாரு. இங்கே பின்னாடி வரவங்க அவங்களும் வந்து இடது பக்கம் போகிறவங்க. சரி, வண்டி வலது பக்கம் தான் போகுது போல தெரியுது, அவர் வலது பக்கம் இண்டிகேட்டர் போட்டிருக்கிறாரு, நாம் சடனாக திரும்பிடலான்னு பின்னாடி வந்து வேகமாக வந்து அவர் இவர் மேலே முன்னாடி போனவர் மேலே மோதுறதுக்கு வாய்ப்பு. அப்போ தவறு யார் மேலே அப்படிங்கிறது இந்த இடத்துல முன்னாடி போனவர் மேலேயும் தவறு இருக்குது. பின்னாடி வந்தவரை நம்ம எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்போ கவனக்குறைவு. அப்போ என்ன ஆகும்? இந்த கவனக்குறைவு தான் அவரை வந்து இடது பக்கம் போடுற இண்டிகேட்டருக்கு வலது பக்கம் போட வச்சிருச்சு. இந்த இடத்துல விபத்து. இந்த விபத்து வந்து எப்படி நடந்திருக்கும்? கொடூரமான சம்பவமாக இருந்திருக்குமா? உயிரிழப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் வந்திருக்குமா? அது சொல்ல முடியாது இல்லையா? ஆக விபத்து தான். அப்போ இந்த இடத்துல வந்து கவனக்குறைவு அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த கவனக்குறைவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து செயல்படுவார். அப்போ ஆயுளை பற்றிய கவனம் நமக்கு அவசியம். இது மாதிரி இதையே பேசிக்காக வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து நமக்கு வந்து இந்த 8ஆம் இடத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம் அதில் எல்லாத்துலேயுமே கவனமாக பயணிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ அசையாத சொத்து ஒருத்தர் வாங்க போகிறீங்க. ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்குகிறோம். இந்த இடத்துல கவனமாக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? அந்த சொத்தில் ஆல்ரெடி ஏதாவது ஒரு வில்லங்க இருக்கலாம். அந்த வில்லங்க நமக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் போய் வாங்கிடுவீங்க. பத்திரம் முடிக்க போகிற போது அங்கே என்ன நடக்கும்? எனக்கும் விற்றுட்டு உனக்கும் விற்றுட்டார் அவர், இந்த இடம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லவே நீங்கள் என்ன பண்ண முடியும்? அங்கே ஒரு குளறுபடி நடந்திருக்கும். இதில் போய் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. பணத்தையும் கொடுத்துருங்க. அந்த பணம் வாங்கணும் 2 பக்கம் வாங்கிட்டு அவர் திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பார். அப்போ அவருக்கு நேர காலம் சரியில்லையா, நமக்கு நேர காலம் சரியில்லையா? அவருக்கு ஒரு பக்கம் அவர் பணத்தை வந்து 2 பக்கமும் வாங்கணும்னு அவருக்கு ஒரு எண்ணம், ஆசை, அவர் காரியத்தை சாதிக்கிறதுக்கு. மற்றபடி மாட்டினது நம்ம தானே. சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர் நம்மளும் போய் மாட்டிக்கிட்டோம் இல்லையா? இப்படி அசையாத சொத்துக்கள் வாங்குகின்ற போது நமக்கு அங்கே ஒரு பிரச்சனை வந்துடும். ஒரு பதவியில் இருக்கிறோம். அந்த பதவியில் வந்து நம்மளால் வந்து வைப்ரேஷன் இல்லாமல் உட்காரணும் இல்லையா? நிம்மதியாக உட்காரணும். அப்போ அந்த பதவியை தக்க வைப்பதற்காக கடுமையாக போராடிக்கிட்டு இருப்போம். அப்போ ஒரு சேரில் 4 காலும் சரியாக இருக்கணும். அதில் யாராவது ஒரு ஆள் ஒரு காலை பிடிச்சி இழுத்து விடுற மாதிரி, அதப்போ காலை வர்ற மாதிரி, அப்போ அந்த பதவிக்கு வேட்டு வைக்கிற மாதிரி, அதுலேருந்து நம்மளை இறக்கி விடக்கூடும். புரியுதுங்களா? இந்த மாதிரியான ஒரு வேலையும் நடக்கும். அதே மாதிரி இதை ஒரு பேசிக்காக வச்சுக்கிட்டு நீங்கள் பயணிக்கின்ற பொழுது, ஒரு தூரதேசங்களுக்கு பயணிக்கிறீங்க. அந்த தூரதேசங்கள் பயணிக்கின்ற பொழுது அதில் நமக்கு ஆதாயம் கிடைக்குமா? நீண்ட தூர பிரயாணம் அப்படிங்கிறது நமக்கு இந்த காலத்தில் ஒத்துக்கிறாத விஷயம். அப்போ நீண்ட தூர பயணங்களை தள்ளி போடலாம். பொறுமையாக நிதானமாக இருக்கலாம். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது. 8ஆம் இடம் அவசரம். அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோம்னா இங்கே பிரச்சனை வேற மாதிரி போயிடும். அப்போ சிம்மராசி நண்பர்கள், சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஒரு 2.5 வருஷ காலம் அப்படிங்கிறது பொறுமையுடன், நிதானமுடன், கவனத்துடன் இருக்கணும் அப்படிங்கிறது தான். சில பேர் பார்த்தீங்கன்னா வேலை போகக்கூடும், பதவி போகக்கூடும், பட்டமிழப்பு நடைபெறும், எதிர்பாராத விபத்து கண்டங்கள் நடந்துடும். நிம்மதியாக இருந்திருப்போம், சந்தோஷமாக இருந்திருப்போம். எந்த நேரத்தில் யார் மூலமாக எப்படி சிக்கல் வருதுன்னே தெரியாது, வந்துடும். இப்படியாக ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணும். உறவுகளே நமக்கு பகையாக மாறும். நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு சண்டை வந்துடும். பக்கத்து வீட்டில் ரொம்ப அந்யோன்யமாக பழகியிருப்பாங்க, திடீர்னு பார்த்தா இந்த காலகட்டத்தில் அவங்களே நமக்கு பகையாக விரோதமாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கும். அது அவங்க நேரம் இல்லை, நமக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ 8இல் சனி இருந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் செய்வார். அப்போ சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 8இல் சனி இருப்பது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையும் கொடுக்கும். இது மட்டும் அல்லாமல் இன்னொரு விஷயம் பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அவர் உங்களுக்கு சிம்ம லக்னத்தின் சிம்ம ராசிக்கு பரம எதிரி, 6ஆம் இடத்து அதிபதி. கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், நோய் எதிரி, வம்பு வழக்கு அப்படிங்கிறது அவர் 8இல் மறைகிறாரு. நல்ல விஷயம்தான். ஒரு விதத்தில் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம மீண்டும் வெளியில் வந்தாலும் இன்னொரு விஷயத்தில் வந்து நம்ம மாட்ட வேண்டிய கட்டாயம் வந்துடும். தேவையில்லாத வழக்குகள் உண்டாகி அந்த இடத்துல நமக்கு ஒரு அவமானம், அசிங்கங்கள் வந்துடும். நான் எந்த தப்புமே பண்ணலை, நான் சரியாக தான் இருந்தேன்,
இது எப்படி நேர்ந்துச்சுன்னே தெரியல. ஒருத்தருக்கு நல்லது பண்ண போய் தான் நாம் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன். நான் உபகாரம் செய்ய போய் தான் நான் உத்தரத்தை தேடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த நம்ம கண்ணு முன்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும். நம்ம அந்த வழி கிராஷ் பண்ணுவோம். அது நமக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம். சரி தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு சப்போர்ட் பண்ணி வேணாம் ஐயா, சண்டை வேணாம், சச்சரவு வேணாம், ஒரு நியாயத்தை சொல்லி நீங்கள் கொடுப்பீங்க. அந்த நியாயம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்குற நேரத்தில் நம்ம நேரம் நல்லா இருக்காது இல்லையா? அப்போ அவங்களும் சேர்ந்து வா, நீ தானே இருந்த, நீ கோர்ட்டில் சாட்சி சொல்லு, அங்கே சாட்சி சொல்லுன்னு சொல்லி நம்ம பொழப்பையும் சேர்த்து இழுத்து உள்ளே போட்டு அவன் பிரச்சனை தீர்ற வரைக்கும் நாம் நடையாக நடந்துக்கிட்டு இருக்கணும் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கொடுத்துரும். அதே மாதிரி வியாபார தொடர்பில் இருக்கிறோம், கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம இந்த காலகட்டத்தில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே பண்ணின இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு கரெக்டாக நம்ம ஒரு தொழில் வியாபாரத்தை கரெக்டாக செஞ்சுட்டு போகிறது தான் நல்லது. புதிய முதலீடுகளை தவிர்ப்பதும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். புரியுதுங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கூட்டு கேஸு வம்பு வழக்குகள் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த 2.5 வருஷமும் அப்படிங்கிறத கொஞ்சம் தாமதப்பட்டு தான் நடக்கும். ஆனாலும் இந்த சனி பகவானை கோச்சாரத்தில் சுபகிரகங்கள் ஏதாவது ஒன்று பார்த்தால் நல்ல பலன் கிடைக்கும். அப்போ சுபகிரகனுடைய பார்வை இருக்குதா? கிடையவே கிடையாது. இந்த சனி பகவானுக்கு இந்த பெயர்ச்சியாக அமர்கின்ற பொழுது 8ஆம் இடத்தில் வருகின்ற பொழுது சுபகிரகங்களுடைய பார்வை எதுவுமே கிடையாது. எப்படின்னா, குரு பகவானும் ராசிக்கு 10ல் இருந்து 11ஆம் இடத்துக்கு போனாலும் அவர்களுடைய பார்வை அப்படிங்கிறது சனி பகவானுக்கு இல்லை. அப்போ ஒரு சுபத்துவமான கிரகத்தினுடைய குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுக்கு இல்லை. குரு சுக்கிரன் புதன் எந்த ஒரு பார்வையும் கிடையாது. சந்திரனுடைய பார்வை அது கோச்சாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு 2 நாள் கிடைக்கலாம், மற்றபடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் இந்த 2025 மார்ச் மாதம் நிகழவிருக்கின்ற இந்த சனிப்பெயர்ச்சியில் குரு பகவான் அடுத்து இதே 2025 பயிற்சியாகி அவர் 11ஆம் இடத்தில் இருந்தாலும் இந்த பார்வை குருவனுடைய பார்வை இல்லாத ஒரு காரணத்தினால இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது 2025 ஏப்ரல் அப்படிங்கிறதுலேருந்து அடுத்த 26 ஏப்ரல் வரைக்கும் சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அது வரைக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். அதுக்கப்புறம் குரு பகவான் பயிற்சியாகி உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுவார் கடகத்தில். இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்ப்பார். அது 2026 to 27. அந்த ஒரு வருஷ காலம் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் சிக்கலில் இருந்தாலும் கண்டிப்பாக மீண்டு வெளியில் வரக்கூடிய அமைப்பு அப்போது தான் கிடைக்கும். அந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே குருவனுடைய வீட்டில் தான் சனி இருப்பார். அதே உச்சம் பெற்ற குரு பகவான் தன் வீட்டை பார்க்கின்றார் 9ஆம் பார்வையாக. அங்கே ஒரு அசுப கிரகம் இருக்கின்றது, அதை நல்வழிப்படுத்தணும் இல்லையா? அப்போ அதை நல்வழிப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது குருவுக்கு அந்த பொறுப்பு உண்டு, அதை செய்து கொடுப்பார். அப்போ சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த 2025 மார்ச் மாதத்துலேருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் சிரமம். அதுக்கப்புறம் 27 to 28 அந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது மார்ச் டு மார்ச் ஏப்ரல் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ குருவனுடைய பார்வை எங்கே கிடைக்கும். அதனால் எது எப்படியோ ஒரு வருஷம் நம்ம சிரமப்பட போகிறோம். சில விஷயங்களில் நம்ம ஏற்சொன்ன விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதுமானது. அதைத்தான் நாம தான் விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய புத்தியை பயன்படுத்தி நம்ம எல்லாத்துலேயுமே உஷாராக இருந்துக்கிறணும் அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம கவனக்குறைவோடு செயல்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் பழி யார் ஏற்க முடியும்? ஆனாலும் கவனக்குறைவை ஏற்படுத்துவார் சனி பகவான், அதுதான். அதனால் கொஞ்சம் நம்மளும் கவனமாக இருக்கணும். அப்போது நம்மளுடைய மனசில் எப்பவுமே ஒரு மன அழுத்தம் இல்லாமல் நல்லதே நடக்கும், நல்லதே நினச்சி போகணும், மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். 8ல் சனி வந்துட்டாருன்னு சொல்லி அவரையே நினச்சிக்கிட்டே போய் நம்ம மனசுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை கொடுத்துட்டு நாம் எதிலையும் மாட்டிக்கிறக்கூடாது. அவர் பாட்டுக்கு 8ல் பயணிப்பார், நம்மளை கவனமாக இருக்க சொல்லியிருக்கார். இதுதான் விஷயம். இப்படி மட்டும் நீங்கள் எடுத்து பயணிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சிம்மராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் பிரச்சனைகள் குறையும். பொதுவாக குடும்பத்தில் கலத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பொறுமையாக நிதானமாக அவசியமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். நீ பெரியாளா நான் பெரியாளான்னு பேசிட்டு
வா உன்னை கோர்ட்டில் சந்திக்கிறேன், உன்னுடைய சவகாசமே வேணாம் அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, அது நண்பர்கள், உறவுகள், யாராக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறவர்கள் கெட்டு போவதில்லை என்ற மாதிரி இந்த சனி பகவான் இப்போதும் 8ஆம் இடத்திலிருந்து நமக்கு விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துரு, உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் வர்றார். மற்றபடி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு மற்றும் சனி பகவானை வழிபடுகின்ற பொழுது அவருடைய தாக்கத்திலிருந்து, அவருடைய கஷ்ட காலத்தில் நம்ம மீண்டும் வெளியில் வர முடியும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. மற்றபடி நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.